நமசிவாயம். எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தோம்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு வினையை செய்தாலுமே, அதாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலுமே அதற்குண்டான பலன் வந்து நற்பயனோ அல்லது வந்து கெட்ட பலனோ இருக்குன்னுவாங்க. கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லும்பொழுது நல்ல கர்மா, அதே மாதிரி வந்து தீவினை ஆற்றும்பொழுது அந்த தீவினைக்கு உண்டான கர்மா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அப்போது எல்லாமே நல்லதே செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் அதனால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கர்மா கிளென்சிங் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புலன்களுக்குமே அது வந்து கர்ம வினை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து இந்த கண்களால் ஏற்படக்கூடிய கெட்ட கர்மாக்கள்லாம் எப்படி கழியலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம். அது மாதிரி செய்யும்பொழுதே நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு கண் பார்வை அப்படின்ற மாதிரியும் கூர்மையாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. இதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பதிவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அஸ்ட்ராலஜி கம்பைன்டு பதிவாக எடுத்துட்டாலும் சரி, அல்லது வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு நினைக்கிறவங்க ஒரு சைக்கோ சிம்பாலஜி முறையில் நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த மாதிரியாக சயின்டிஃபிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும் இது கண்டிப்பான முறையில் எல்லோருக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்மா அப்படின்றது, இந்த கண்களால் பார்க்கக்கூடிய கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தினசரியே நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் பார்க்குறோம். நமக்கு எவ்வளோ தடவை யூடியூபோ அல்லது வந்து பார்த்தோம்னா சினிமாக்களோ அல்லது பல்வேறு விஷயங்கள், டிவி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம வேண்டாத விஷயங்கள், பார்க்கக்கூடாத பல விஷயங்கள் நமக்கு அது வெளியிலையும் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்குறது எல்லாமே நமக்கு ஒரு கார்மிக் பாண்டேஜாக நமக்குள் சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புலன்களுக்குள்ளே இருக்கக்கூடியதும் வந்து ஒவ்வொன்றுமே கர்மா சேரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நம்மளுடைய சக்ராஸ்ன்னு சொல்கிறோம், அந்த நம்ம அந்த 7 சக்ராஸ்லேயுமே இவ்வளோ கர்மாஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு சக்ராஸ்லேயுமே கர்மாஸ் வந்து சேர்ந்துருக்கும். அதுதான் நம்ம வந்து 72,000 நாடி நரம்புகளுக்குள்ளும் வந்து சூஷ்ம நாடிகளுக்குள்ளுமே நம்ம வந்து கர்மாவோட ஒரு பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த கண்களால் ஏற்படக்கூடிய ஒரு தீவினை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், கர்மா அப்படின்ற பேட் கர்மா அப்படின்ற மாதிரி, ஈவில் கர்மான்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அழிய வேண்டும் அப்படின்னா தங்கத்தேர் கொடுக்க சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய பழைய கிரந்தங்களிலே. தங்கத்தேர் வந்து கோயில்களுக்கு கொடுத்து அந்த தங்கத்தேரை வந்து சுவாமி அப்பப்போ அந்த விசேஷங்களுக்கு வளம் வருவதாக. ஆனால் அது இந்த காலத்தில் நம்மளால் வந்து தங்கத்தேர்லாம் கொடுக்க முடியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தங்கத்தேர் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து தங்கத்தேர் இருந்தால் அந்த தேர் வளம் வருவதற்கு, பிரதட்சிணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரி, தங்கத்தேரில் சுவாமி பவனி வருவதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி ஏதாவது பணம் கட்டினா ஒரு சில கோயில்களில் செய்கிறாங்க, ஒரு சில கோயிலில் 5000 10,000 வாங்குறாங்க. ஸோ அதுவும் வந்து எல்லாராலும் சாத்தியம் கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இந்த டெய்லி இருக்கக்கூடிய கார்மிக் பாண்டேஜஸ் எல்லாமே கிளியர் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்கத்தேருடைய ஒரு படத்தை, ஏதாவது ஒரு சுவாமியுடைய தங்கத்தேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை, சுவாமி உள்ளே இருந்தாலும் சரி இல்லைனாலும் ஒரு தங்கத்தேருடைய படத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கூகுள்லேருந்து. அதே வந்து உங்களுடைய வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக, கிழக்கு சுவற்றில் நீங்கள் வந்து கிழக்கு நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும், கிழக்கு சுவற்றில் ஞாயிற்றுக்கிழமை என்று ஒட்டி விடுங்கள். டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா பகல் வேலையில் ஒட்டுறது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. காலையில் 6 to 7 இல்லைனா மத்தியானம் 1 to 2 இந்த மாதிரி டைமில் ஒட்டி வைத்து அதை வந்து நீங்கள் வந்து தினசரி தொட்டு வணங்கி வருவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், தினசரி பார்த்து வருவது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் என்னால் முடியும், நான் வந்து தங்கத்தேரை வந்து இந்த மாதிரி ஒரு கோயிலில் வந்து அந்த மாதிரி வளம் வர வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த மாதிரி செய்கிறதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து ஏதாவது ஒரு டைமில் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த மாதிரியான விஷயமாக செய்யலாம். அந்த மாதிரி செஞ்சுட்டும் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த செய்யும்பொழுது கூடயே இருந்து அந்த தங்கத்தேரை பவனி வருவதை பார்த்து வருவது, சுவாமிக்கு வந்து வழிபடுபட்டு வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இல்லை யூடியூப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியோட ஏதாவது தங்கத்தேர், ஏதாவது சுவாமிக்கு தங்கத்தேர் போகிற மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வரதும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். பட் இந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட இன்டென்ட் வந்து கிளியராக இருக்கணும். அதாவது நம்ம வந்து ஒரு தெய்வ வழிபாட்டுடன் நம்மளுடைய கார்மிக் பாண்டேஜஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக வேண்டும். இந்த கண் பார்வை கூர்மையாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இட் வில் டேக் லாங் டைம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இன்னைக்கு பார்த்தோன்னா நாளைக்கு கண் பார்வையோட நிலையெல்லாம் மாறிவிடாது. இட் வில் டேக் லாங் டைம். நம்ம தினசரி வழிபட்டு வர நமக்கு நாளடைவில் நம்மளுடைய கண் பார்வை மங்காமலும் இருக்கும், கொஞ்சம் மங்கி இருக்கக்கூடிய பார்வை வந்து கூர்மையாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது. ஆனால் இந்த பாண்டேஜ், இந்த நான் சொல்கிற மாதிரியான இந்த கர்ம வினை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே இதை பார்த்து வர தினசரியே நம்மளால் வந்து அந்த கண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, நல்ல விஷயங்களே பார்ப்பது, நம்ம கண்ணுக்கு எதுவும் வந்து வேண்டாத ஒரு டைமில் கூட நமக்கு தப்பான விஷயங்கள் தெரியாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எல்லாம் நம்ம அனுபவத்திலேயே காணலாம். நமசிவாயம்.